அனைவருக்கும் வணக்கம். தூரிகை ஜாலம் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் தமிழில் கற்றல் மற்றும் பயிற்சிகள். இன்றைக்கி நம்ம கோரல் ராவில் இமேஜ் குவாலிட்டியை பற்றி ஒரு பாடம் பார்த்துடலாம். அதை பற்றி கொஞ்சம் விளக்கத்தை இன்றைக்கி பார்த்துடலாம். ஏன்னா இந்த இமேஜ் குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த கோரல் ராவில் பண்ணக்கூடிய ஆஃப்செட் பிரிண்டருக்கு பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டுகளுக்கு எந்த மாதிரியான ரெசல்யூஷன் வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் பொதுவாக ஃபோட்டோஷாப்பில் பண்ணிடுறாங்க. கோரல் ராவில் எவ்வளோ இமேஜ் ரெசல்யூஷன் வைக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. நான் பல வீடியோகளில் இணையதளத்தில் பல வீடியோ டுட்டோரியலில் பார்த்துருக்குறேன். அவங்க பொதுவாக அந்த நம்மளுக்கு தேவையான இந்த டிசைன்களை மட்டும் பண்ணி காமிக்கிறாங்களே தப்ப அதனுடைய அளவுகளை சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய ரெசல்யூஷன் எவ்வளோ வைக்கிறாங்க அப்படின்றத சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு குழப்பமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நான் என்னுடைய வீடியோவில் இன்றைக்கி இமேஜ் குவாலிட்டி அப்படின்ற இந்த தலைப்பில் ஒரு சிறு விளக்கத்தை நான் ஒரு டிப்ஸாக உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக இங்கே இருக்குது பாருங்கள் இமேஜு. இந்த மாதிரி பொதுவான இந்த ரொம்ப பொதுவான சிக்கலில் இந்த படத்தில் தொடர்புடைய இமேஜ் ரெசல்யூஷன் பண்ணுறது தான். எடுத்துக்கிட்டால் நம்ம ஒரு வால்பேப்பரை அது மாதிரியான ஒரு படத்தை இணையதளத்துலேருந்து பதிவிறக்க செஞ்சால் அதை நம்ம திரையில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அச்சிட அது ஏற்றதில்லை. இணையதளத்தில் இருக்கிற பெரும்பாலான படங்கள் குறைஞ்ச தரத்தில் தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக சொன்னால் அது ஒரு 72 dpi இல்லாட்டி 96 dpi இந்த அளவில் தான் அவங்க பதிவேற்றம் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி பதிவேற்றம் இந்த அளவுகளில் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த படங்கள்லாம் வலைதளத்தில் வேகமாக பதிவேற்றத்துக்கு செய்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி அளவுகளில் 72 dpi இல்லாட்டி 96 dpi இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த படங்களை நம்ம பதிவேற்றம் பண்ணுறப்போ, புகைப்படத்தை பதிவேற்றம் பண்ணுறப்போ ரொம்ப வேகமாக இதாகுது அப்படின்றதுக்காக இதை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இந்த முடிவு நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னா நிச்சயம் அது சரியாகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த படங்களை நம்ம பிரிண்ட் பண்ணுறப்போ அது துண்டு துண்டான அந்த பிக்சல்ஸ் தெரியும். அந்த கட்டமான பிக்சல், அது என்ன சொல்லுவோம், பிக்சலேட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி பிக்சலேட்டாக செயல்பட்டு நம்ம அச்சடிக்க முடியாத மோசமான ஒரு 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 அவுட்புட்டை தான் நமக்கு இது கொடுக்கும். ஒரு வெளிப்பாடை தான் கொடுக்கும். பிக்சலேட்டான இமேஜை பிரிண்ட் பண்ணால் அது பார்க்குறதுக்கும் ஒரு நல்லா இருக்காது. ஒரு ஒரு நல்ல வெளிப்பாடு கிடைக்காது. நம்ம இந்த மாதிரி கலர் புகைப்படங்கள் இருக்குல்ல, கலர் ஃபோட்டோ, இந்த மாதிரி கலர் ஃபோட்டோவெலாம் அச்சடிக்கிறதுக்கு நமக்கு சுமார் 300 dpi ரெண்டரிங் ரெசல்யூஷன் இருந்தாலே போதும். அப்புறம் நம்ம அந்த பேஜ் செட்டப்பில் பண்ணுறப்போ சிஎம்விக்கு கலர் மோடில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் கார்டை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னம்னா அதனுடைய கலர் நம்ம பிரிண்ட் ஆஃப்செட்டில் கொண்டு வரோம் அப்படின்றனால அது சிஎம்விகே கலரில் நம்ம அதை செட் பண்ணிக்கிறோம். இந்த முறைகளை பயன்படுத்தி நம்ம படங்களை பயன்படுத்தலாம். 300 dpi அப்படிங்கிறது ஒரு நிலையான மதிப்பு. ஏன்னா இந்த இமேஜ் செட்டர் இருக்குது பாருங்கள், படத்தொகுப்பாளர், இவங்க இந்த 300 dpi அப்படின்றத ரீடிங் பண்ணிக்குதாங்க. அப்புறம் சிடிபி அப்படின்ற இன்னொன்று இருக்குது. அது என்னன்னு கேளுங்க. கம்ப்யூட்டர் டு பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கணிப்பொறிக்கும் பிரிண்டர் மிஷினில் இருக்கக்கூடிய பிளேட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இணக்கமான ஒரு தொடர்பு. அந்த தொடர்புகளுக்கு தேவையான அளவீடு முறைகள் எப்படி கணக்கீடு பண்ணிக்குதுங்கிறதுக்குண்டான அளவீடுகள். இதில் இன்னொன்று பாருங்கள், எல்பிஐ அப்படின்ட்டு ஒரு அளவு. அந்த எல்பிஐ என்னன்னு கேட்டிங்கன்னா லைன் பர் இன்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். கணினி முதல் தட்டுக்கு உண்டான இன்ச்சஸ். ஒரு இன்ச்சு கோடு அப்படின்னா அந்த கோட் அளவில் நம்ம பிரிண்டரோடைய அந்த பிளேட்டில் அலையான கோடுகளோடு தான் அது டைப்பிங் நடக்குது, பிரிண்டிங் நடக்குது. இந்த டிபிஐ பற்றி சொல்லணும்னா, இந்த கோப்பு வெளியீடு ஒரு இன்ச்சு அங்குலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 150 வரிகள் இருந்தால் நமக்கு அதிகபட்ச தீர்மானமாக
தீர்மானம்னா இங்கே என்ன சொல்கிறோம், ரெசல்யூஷன் பற்றி சொல்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச ரெசல்யூஷன் வந்து பாருங்கள் 150/2 = 300 dpi அப்படின்னு தான் இருக்கும். இதே எல்பிஐ வெளியீடு பண்ணுறப்போ 150 LPI இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிற அதிகபட்சம் அந்த ரெசல்யூஷன் குவாலிட்டி தெளிவுத்திறன் எவ்வளோ கிடைக்கும்னா 175/2 போட்டோம்னா 350. அந்த 350 LPI அப்படின்ற அளவில் தான் டிபிஐ அளவுன்றது தான் இருக்கும். இது கோப்பு வெளியீடு அப்படின்றப்போ நம்ம ஒரு கோப்பு வெளியிடுறதுக்கு 200 LPI இருந்தால் போதும். அதிகபட்சம் 400 DPI இருந்தாலே போதும். அப்புறம் இந்த அளவில் இருந்தாலே நமக்கு சரியான முறையில் ஒரு பிரிண்ட் வந்து நல்ல ஒரு தரமான வெளிப்பாடில் கிடைக்கும். ஒரு இந்த மாதிரி ஒரு தரமான பிரிண்ட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஒரு 300 DPIலேருந்து 400 DPI அதிகபட்சம் வச்சுக்கிட்டோம்னாலே ஒரு உயர்தரமான குவாலிட்டியில் நம்ம பிரிண்ட் செஞ்சுக்க முடியும். அதுக்கும் மேலே நம்ம இந்த 300க்கு மேலே நம்ம ரெண்டரிங் ரெசல்யூஷன் 300க்கு மேலே வச்சா என்ன ஆகும், 300க்கு மேலேனா ஒரு 300 to 400 வரைக்கும் நான் உங்களுக்கு போதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே வச்சா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படிப்பட்ட கேள்விக்கு நான் பாகம் 2ல் உங்களுக்கு நிச்சயம் அதுக்குண்டான ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.